டெய்லி கையில் போட்டுக்கிற மாதிரி வளையல் கலெக்ஷன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர் சித்ரா மேம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான கலெக்ஷன் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி வேர் பேங்கிள், நிறைய ஃபங்க்ஷன் வேர் பேங்கிள், அதே மாதிரி ஆன்டிக்கில் வரக்கூடிய டிசைன் லேட்டஸ்ட். ஏன்னா நியூ பில்டிங் இல்லையா, டி நகரில் இருக்கக்கூடிய லலிதா ஜுவல்லரி நியூ பில்டிங்லேருந்து நம்ம இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இங்கே நிறையவே வச்சுருக்காங்க, வாங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம். இப்போ கையில் வச்சுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேங்கிள் மாதிரி வந்திருக்கும். இதுவுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டோடவே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இப்போ நான் கையில் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் வேராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது ஒரு வங்கி டைப்பில் காஸ்டிங் டைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. காஸ்டிங் மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டர்டியாக இருக்கக்கூடிய டிசைன் தான். ஸோ இதுக்குள்ளெல்லாம் நம்ம வளையல் போட முடியாது, இந்த டிசைன் அந்த மாதிரி. பட் வந்து உங்களுக்கு காஸ்டிங் டைப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வளையல் போடணுன்ற, பிளாஸ்டிக் வளையல் போடணுன்ற அவசியமும் இல்லை. ஒரு வளையல் வந்து 8 கிராம் வெயிட்டில் வந்திருக்கு. 2 வாங்கணும் அப்படின்னா ஒரு 16 கிராம், 2 சவரன் வர மாதிரி இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் காட்டுற எல்லா பேங்கிளுமே வந்து சிங்கிள் பேங்கிள், அதாவது ஒரு வளையலோட வெயிட்டை தான் நான் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சிலதுக்கெலாம் அக்யூரேட்டாக உங்களுக்கு வேணும் மில்லிகிராமோடனா டேகையும் க்ளோசர் வியூவில் காமிச்சிருக்கேன், அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்க்குறது வந்து 4 பேங்கிள் செட்டுங்க. இதில் ஒன்று வேணும் எனக்கு, ஏன்னா நான் வந்து ஒரு கையில் வாட்ச் கட்டிக்கு போகிறேன், ஒரு கையில் தான் வளையல் போட போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் சிங்கிள் பேங்கிளாகவும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வளையல் 9 கிராம் வெயிட்டு, ஒரு வளையல் 10 கிராம், அந்த மாதிரி உங்களுக்கு மில்லி கிராமில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு 9 கிராமில் போதும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு வளையல் வாங்கிக்கலாம். இல்லை 4 வளையலும் வேணும் அப்படின்னாலும் செட் பேங்கிளாகவும் வாங்கிக்கலாம். ஈவன் உங்களுக்கு 12 வளையல் வரைக்கும், ஒரே டிசைனில் 12 வளையல் வரைக்கும் கூட உங்களுக்கு கிடைக்கிது. அதாவது ஒரு டசன் வளையல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ லேட்டஸ்ட்டு டிசைனில் என்னென்ன வேணுமோ உங்களுக்கு எல்லோ கோல்டில் எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ என் கண்ணுக்கு எதெல்லாம் அழகாக படுதோ, எனக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் இங்கே கொண்டு வர சொல்லி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். நான் காட்டுறதை விட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து லலிதா ஜுவல்லரியில் சிட் ஸ்கீம் போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ தான் மேம் சிட் ஸ்கீம் முடிகிற டைமு, ஒரு 8 கிராம் அந்த மாதிரி வாங்க போனேன் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு சிங்கிள் பேங்கிள் வாங்கிக்கலாம். இல்லை நான் கூட போட்டு ஒரு 2 சவரன் ஸ்ட்ராங்காக வாங்க போகிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு பேர் பேங்கிளாகவும் வாங்கிக்கலாம். அதுவும் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம். லலிதா ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வேஸ்டேஜ் மென்ஷன் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. எப்போவுமே வந்து அங்கே வந்து உங்களுக்கு ரீசனபிள் வேஸ்டேஜ் தான் இருக்கும். ஸோ ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வேஸ்டேஜ் போடுறதுனால நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் சொல்ல முடியல. நிறைய பேர் வந்து வேஸ்டேஜும் கேட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து டிசைன் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டானது பர்டிகுலர் அவங்க அக்யூரேட்டாக போடுறாங்க. இப்போ நம்ம வீடியோவில் ஒரு வேஸ்டேஜ் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு போய் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் வரலாம். ஒரே சேம் மாடல் கிடையாது, உங்களுக்கு வேறு மாடல் கூட பிடிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் போய் பார்க்கும்போது என்ன மேம் ஒரு வேஸ்டேஜ் சொன்னாங்க, ஷாப்பில் போனால் ஒன்று இருக்கேன், நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. அதனால தான் வந்து நான் வேஸ்டேஜ் மென்ஷன் பண்ணுறதில்ல. பட் லலிதா ஜுவல்லரி ஓனர் சொல்கிற மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து இங்கே எப்போவுமே இந்த ஷாப்பில் வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு கம்மியாக ரீசனபிளாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ராட் பேங்கிள் டைப்புங்க. இது வந்து ஹாலோவாக இருக்கும், உள்ளே வந்து ஒன்றும் இருக்காது, மேலே அந்த கோல்டு ஷீட் மட்டும்தான். அது நிறைய பேர் அந்த மாதிரி கூட கோல்டு ஷீட்டு ஜுவல் கூட காட்டுங்க அப்படின்னீங்களே, அந்த ராட் பேங்கிளும் அதே மாதிரியான கலெக்ஷன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டை வளையல் மாதிரி. இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்தாலும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இது நியூ டிசைனாகவும் இருக்குது. ஒரு வளையல் வந்து 12 கிராம் 1.5 பவுண்டில் வருது. 4 வளையல் வாங்கணுன்னா 6 சவரன் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து இனாமல் வச்ச டிசைனு. இது வந்து நல்லா டெய்லி வேருக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் வளையல் போடுற மாதிரியான டிசைனில் தான் வந்திருக்கு. பிளாஸ்டிக் வளையல் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல லைஃப் வரும்.
ஈவன் இது 1.5 சவரன் அந்த மாதிரி இருந்தால் கூட இன்னும் பிளாஸ்டிக் வளையல் போடும்போது இந்த வளையல் வந்து நெளியறதோ வளையறதோ, ஏன்னா நம்ம படுக்கும்போது தூங்கும்போது நசுங்கும் இல்லையா, அப்போ நம்மளுக்கு வந்து நல்லாவே ஸ்டர்டியாக இருக்கும் வளையல். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து கையில் போட்டிருந்தேன்ல, அந்த வளையல் கலெக்ஷன் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து அப்படியே உங்களுக்கு பட்டை வளையல் மாதிரி உள்ளேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு டைப்பில் ஒரு வளையல் 10 கிராமில் இருந்தது. ஸோ இப்போ பார்க்குறதுலாம் வந்து ஸ்க்ரூ பேங்கிள், உங்களுக்கு வந்து கொல்கத்தா பேட்டர்னில் வரக்கூடிய ஸ்க்ரூ பேங்கிள் டைப்புங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கொல்கத்தா பேட்டர்ன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டர்டியாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வளையல் 2 சவரன் கிட்ட வரும். 15 கிராம்லேருந்து 16 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். 3மே வேறு வேறு டிசைன்ஸுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வளையல் சேர்ந்தா மாதிரி, 2 வளையலும் அப்படியே தின் பேங்கிள்ஸ் 2யும் அப்படியே ஒட்ட வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான டிசைனில் பட்டையாக மேக் பண்ணியிருப்பாங்க. அதில் வர கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். அங்கங்கே அதை சேர்க்குற மாதிரி அந்த ஃப்ளவர் டிசைன் ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது நல்லா க்யூட்டாக இருக்குது. ஸ்க்ரூ பேங்கிள் டைப்பு. ஸோ இதுக்கெலாம் பிளாஸ்டிக் வளையல் போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் வந்து இது நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியாக இருக்கும். ஏன்னா ஒரு வளையல் 2 சவரன் கிட்ட வருது இல்லையா. சைஸஸ் கேட்பீங்க. இப்போ ஸ்க்ரூ பேங்கிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைஸஸ் தேவையில்ல, ஏன்னா ஸ்க்ரூ டைப்புன்றதுனால. பட் நம்ம நார்மலாக கோல்டு பேங்கிள்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்த எல்லோ கோல்டு ஆகட்டும் இல்லை ஆன்டிக் ஆகட்டும், 2மே வாங்கணுன்னா அதுக்கு நீங்கள் சைஸஸ் பார்த்து வாங்கணும். இங்கே என்னென்ன சைஸஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2.2லேருந்து 2.10 வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்க்கக்கூடியது வந்து மகாலட்சுமி வச்ச வளையல். இதுவுமே ஸ்க்ரூ பேங்கிள் தான். ஸோ நிறைய டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்க்கு இது பேர் ஆகுங்க. நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் வந்து லக்ஷ்மி போட்ட மாதிரியான நெக்லஸ், ஹாரம், இயர்ரிங்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு சூப்பர் ஆப்டான டிசைனு. அப்போல்லாம் எங்களால் வாங்க முடியலங்க கோல்டில் பேங்கிள். பட் இப்போது சிட் ஸ்கீம் போட்டு நான் சேர்த்து வச்சுருக்கேன். வாங்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம். நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுலேயும் வந்து நிறைய ஆன்டிக் பேங்கிள்ஸ் காமிச்சிருப்பேன். இது வந்து வளையல் செக்ஷன்லே இந்த கலெக்ஷன் எல்லாமே டி நகர் லலிதா ஜுவல்லரி நியூ பில்டிங்கில் 2nd ஃப்ளோரில் உள்ள கலெக்ஷனுங்க. ஸோ அந்த வளையல் செக்ஷனில் போயிட்டிங்கன்னா ஆன்டிக் பேங்கிள்ஸ் அப்படியே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இந்த வளையல் கடையில் அடுக்கி வச்சுருப்பாங்க பாரு, அந்த மாதிரி லைனாக அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்கங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் காட்டுறதை விட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. கம்ப்ளீட்லி நோ ப்ரொமோஷனுங்க. நம்ம சேனலில் கோல்டு பேங்கிள்ஸ்க்குனே நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க. உங்களுக்கான வீடியோவாக இதை மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி கூடவே ஹை பட்டனில் பாயிண்ட்ஸும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் தேடிட்டுருப்பாங்க, அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சிலதெல்லாம் செமி ஆன்டிக் மாதிரி தான் வருது, சிலதெல்லாம் உங்களுக்கு பிளாக் ஆன்டிக், ரெட் ஆன்டிக் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நகாசு பேட்டர்னில் டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷனுக்கு சூப்பர் ஆப்டான டிசைன் இது. அதில் வந்து நெக்லஸ், ஹாரம் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பேங்கில் வந்து பேரப் பண்ணலாம். ஒரு வளையல் வந்து 14 கிராம் தான். இதுலேயும் வந்து நம்ம சிங்கிள் பேங்கிள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இது பாருங்கள் லேட்டஸ்ட் டிசைனுங்க. இந்த கலெக்ஷன் நான் எங்கேயும் பார்க்கல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கலெக்ஷன் ஆல்ரெடி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை வாவ் சூப்பராக இருக்குது மேம் நியூ டிசைன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு வளையல் வந்து 20 கிராமுங்க. எல்லாத்துக்குமே ஒரு வளையலோட வெயிட்டு தான் நான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் பேராக வேணும்னா டபுள் த வெயிட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் கோரல் பீடும் வச்சுருக்காங்க, அதாவது பவழமும் வச்சுருக்காங்க நடுவில் அந்த ஆரஞ்சு கலரு.
அதோட அந்த பிங்க் கலர் சேர்ந்து நிறைய சில்க் சாரியில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பிங்க் அண்ட் அந்த ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் வரும்ல, அதுக்கு சூப்பர் மேட்சிங்காக இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் செட் ஆஃப் ஆன்டிக் பேங்கிள்ஸ். ஸோ நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச மாடல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ நான் காமிக்கிற டிசைன்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு இருக்கா இல்லை உங்களுடைய ஸ்டைலுக்கு இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு வளையல் 14 கிராம், இதுவும் ஸ்க்ரூ பேங்கிள் டைப்பில் வந்திருக்குங்க. ஸோ இன்றைக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா, இல்லை வேறு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும், இல்லை பேங்கிள்ஸ்லேயே வேறு எந்த டிசைன் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணுறேன். இது வந்து நியூ டிசைனுங்க. இதில் வந்து சாமி உருவம் வரல, ஃப்ளவர் மோட்டிவ்ஸ் மாதிரி தான் இருக்குது. இதிலும் கூட ஆல் டைப் ஆஃப் பீப்புள் வேர் பண்ணுற மாதிரியும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஆன்டிக் பொறுத்த வரைக்கும் நிறைய லக்ஷ்மி உருவம், சாமி உருவங்கள் வரும்னு நினைப்பீங்க இல்லையா. இதில் கூட உங்களுக்கு வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரியான டிசைன்லேயுமே வச்சுருக்காங்க. சிலதெல்லாம் மயில் மாதிரி, சொல்ல மறந்துட்டேன், பீகாக் ஃபெதர், ரியல் பீகாக் ஃபெதர் வச்ச மாதிரியான அந்த வளையல் கலெக்ஷனும் வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கு. நிறைய பேரோட ஃபேவரட்டும் கூட. இது வந்து ஒரு வளையல் 20 கிராம். இதுதாங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து இதுவுமே எல்லாருமே வேர் பண்ணுற மாதிரி. இதில் சாமி உருவங்கள்லாம் கிடையாது. அந்த ரியல் பீகாக் ஃபெதர் வச்சு உங்களுக்கு நார்மலாக வந்து காமனான டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு வளையல் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை 2 வளையல் வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். நல்லா ப்ராட் பேங்கிள்ங்க, சூப்பரான கலெக்ஷனாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெயிட் பார்க்கலாமா? 21 கிராம். ஒரு வளையல் 21 கிராம், 2 வளையல் வாங்கினோன்னா 42 கிராம். இது வந்து நவரத்னா பேங்கிள் கலெக்ஷனுங்க. இதுவுமே லேட்டஸ்ட் டிசைன் தான். ஸோ ரிங் கலெக்ஷன்லாம் நீங்கள் நவரத்னாஸில் வச்சுருக்கீங்க, இந்த பேர்ட் ஸ்டோன், அதாவது ராசிக்கல் மோதிரம்லாம் போட்டிருக்கீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ரிங்ஸ்க்கெலாம் நீங்கள் பேரப் பண்ணலாம் இந்த பேங்கில். இதே மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு ஈவன் நெக்லஸ், ஹாரம் எல்லாத்துலேயும் வருது இல்லையா, அந்த கலெக்ஷன் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கு இதை பேரப் பண்ணலாம். இல்லை லேட்டஸ்ட் டிசைனாக யாரும் போடாத மாதிரி ஆன்டிக்கில் வேணும் நவரத்னா டிசைனாக இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வளையல் வந்து 14 கிராம் வெயிட்டுங்க. இல்லை பாருங்கள், எல்லா ஸ்டோன்ஸுமே இருக்குது. முத்து, பவழம், மாணிக்கம்னு சொல்லுவாங்க, அப்புறம் வைரம், வைடூரியம், மரகத பச்சை, நீலம், மஞ்சள் எல்லாமே வச்சு வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் நவரத்னா பேங்கிள் சூப்பரான கலெக்ஷன். வங்கி டைப்லேயும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்னில் லேட்டஸ்ட்டாகவும் இருக்குது. இதுவுமே ரியல் பீகாக் ஃபெதர் வச்ச பேங்கிள் கலெக்ஷன் தான். ஸோ இன்றைக்கி எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப்பில் காமிச்சிருக்கேன். யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது வந்து டிவி விளம்பரங்களில் கூட, உங்களுக்கு நகைக்கடை விளம்பரங்களில் கூட இந்த மாதிரி நகையை வந்து க்ளோஸ் அப்பில் அழகாக காட்ட மாட்டுறாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா காட்டுறீங்கன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. இனிமேல்ட்டு வந்து அது யார் யார் கமெண்ட் பண்ணுறீங்க நேமும் சொல்கிறேன். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்த பேங்கிள் கலெக்ஷனில் உங்களுடைய ஃபேவரட் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் கொடுங்க. இந்த டைம் வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்கன்னா வர்ச்சுவல் லக்ஸ் அண்ட் தேங்க்யூ.